கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சூரியன் வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் 2 11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள், அப்பா சம்மந்தமான உறவுகள் வந்து நிறைய லாபம் வரும். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தில் கம்மியாக கிடைக்கும்போது பெரிய லாபங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய பண வரவு, பெரிய விஷயங்கள் நடக்கும். புதிய டாக்குமெண்டேஷன், புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதனால் ஒரு பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. லாபங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இருந்தாலும் அது வந்து நட்சத்திரத்தில் வந்து பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் சின்னதாக ஒரு மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் அப்பா சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக என்னடா தலைவன் போட்டு தள்ளிடுவான், ஏதாச்சும் பேசிடுவோம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி கொஞ்சம் வந்து 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாமே லாபம் தான். ஸோ அதெல்லாம் சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கும். பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். பட் லாபம் இருக்குமானா லாபம் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனையில் 10ல் இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபம்லாம் வர்றதுக்கான, இப்போ குழந்தைகளால் வந்து சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா குரு வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும், ஒரு மன சங்கடங்களை சின்னதாக கொடுக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அம்மா அப்பாவினால் நமக்கு ஒரு பிரச்சனைகளையோ மன சங்கடங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஒரு மன உளைச்சல் இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஏன்னா வந்து அந்த 4ங்கிறது வந்து தாயாரையும், 9ங்கிறது தந்தையும் குறிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மன வருத்தத்தை கொடுத்துரும். ஏன்னா நீச்சம்னும் போது அந்த மன காயங்களை கண்டிப்பாக எத்தனை பெருசாக சம்பாதிக்க முடியல, பெருசாக வர முடியல, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் புலம்புவீங்க.